அண்டர்ரேட்டட் மூவிஸ் ஆஃப் தமிழ் சினிமா இல்லை கண்டுகொள்ளப்படாத மூவிஸ் ஆஃப் தமிழ் சினிமா. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அண்டர்ரேட்டட் படம்லாம் பார்க்கலாமா? எல்லோ, ஃபேமிலி படம், போகும் இடம் வெகு தூரம் இல்லை, மெய்யழகன், ஏன் இப்போ எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுற அன்பை சிவன்லேருந்து 1000ல் ஒருவன் வரைக்கும் எல்லாமே கண்டுகொள்ளப்படாத படம் தான். சரி, ஏன் இதெல்லாம் மக்கள் கண்டுக்க மாட்டாங்கன்னு பார்த்தா அதுக்கு எத்தனையோ ரீசன் இருக்கலாம். இதில் மேஜராக இருக்கிற ஒரு விஷயம் ப்ரொமோஷன். ப்ரோ, ப்ரொமோஷனுக்கும் படம் ஓட்டுறதுக்கு என்ன ப்ரோ சம்மந்தம் இருக்குன்னு கேட்டால் இருக்குது. நீங்கள் வேணால் இப்போ ரீசெண்டாக ஈட்டு கொடுத்த ஒரு படத்தை எடுத்துக்கோங்களேன், நம்ம நடிச்ச யூத்தையே எடுத்துக்கோங்க. இந்த படத்தோட பட்ஜெட் என்னவோ 6-10 கோடிக்குள்ளது. ஆனால் இதோட கலெக்ஷன் 80+ crores. அப்படி என்னடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் படம் பார்த்தது இல்லையா? அம்மா அப்பா சென்டிமெண்ட் பார்த்தது இல்லையா? ஏன் 3 ஹீரோயின் வச்சு லவ் பண்ணதை பார்த்தது இல்லையா? சரி, அப்புறம் ஏன் ப்ரோ இந்த படம் மட்டும் இவ்வளோ நல்லா ஓடுதுன்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் பவர் ஆஃப் ப்ரொமோஷன். நீங்கள் வேணால் ஆரம்பத்தில் இருந்து பாருங்களேன், நமக்கு பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் வியப்பாக இருக்கும். இவரே நடிப்பானா, இவரே கதை எழுதுவானா, இவரே பாட்டு எழுதுவானா, இவரே டைரக்ட் பண்ணுவானா அப்படின்னு இவரை பற்றி தான் சோசியல் மீடியா ஃபுல்லாக டாக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் படத்துக்கு தளபதி டைட்டில் வைக்கிறது என்ன, சாங்கு ப்ரோமோ விடுறது என்ன, ஜிவி பிரகாஷ் மியூசிக் போடுறது என்ன, பாட்டு ஃபேமஸ் ஆகுறது என்ன, அந்த பாட்டு கான்சர்ட்டில் போட்டு வைப் பண்ணுறது என்ன, அடுத்தடுத்து பாட்டு ரிலீஸ் பண்ணுறது என்ன, ரிலீஸ்க்கு முன்னாடி எல்லா சேனலுக்கும் இன்டர்வியூ கொடுக்கறது என்ன, ஆடியோ லான்ச்சுக்கு தனுஷை கூப்பிடுறது என்ன. ஐயோ எப்பா, ஒரு சாதாரண ஸ்கூல் மூவி, அதுவும் நியூ ப்ரொடக்ஷனை வச்சுக்கிட்டு இத்தனையும் பண்ணதுக்கான ரிசல்ட் தான் இது. ஸோ ஒரு படத்தை நல்லபடியாக எடுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் அந்த படத்தை மக்கள்கிட்ட சேர்க்கறது ரொம்ப முக்கியம். சரி, ஓகே, கம்மிங் டு த கன்க்ளூஷன். ஒரு படம் நல்லா ஓட்டுறதுக்கு எத்தனையோ ரீசன் இருக்கலாம், பட் மேஜராக இருக்கிற ஒரே விஷயம் ப்ரொமோஷன். சில ப்ரொடியூசர்ஸ்லாம் நினைக்கலாம் எடுத்ததே பெருசு, இதில் இவனுக்கு ப்ரொமோஷன் வேறு செலவு பண்ணுமா? எவன் சொன்னாங்க ப்ரொமோஷனுக்கு காசு வேணும்? உங்களை விஜய், தனுஷ், சூர்யா படம் மாதிரி ஆடியோ லான்ச் பண்ண சொன்னாங்களா? மக்களுக்கு தெரிகிற மாதிரி எத்தனையோ யூடியூப் சேனல் இருக்குது, போய் இன்டர்வியூ கொடுக்கறது. படத்துக்கு செலவு பண்ண 1% வச்சு ஏதாவது ஒரு ஸ்மாலாக ஃபங்க்ஷன் பண்ணி எல்லாருக்கும் தெரிய வைக்கலாம். எங்க தமிழ் சினிமாவோட உச்ச நடிகர் சூர்யா, ரஜினி, கமல், தனுஷை வச்சு எடுத்த டைரக்டர்ஸே சேனலாக ஸ்டேட்டாக போய் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொமோஷன்ஸ் பண்ணுங்க, படத்தை ஓட வைங்க.